குழந்தைன்னா வயசானவங்க குடிக்கிற பாலுண்ணா இது. இங்க போய் யாராவது ஒரு அலுவலர் இருக்காங்களா, அரசு அலுவலர், அதை டெஸ்ட் போடாத ஏன்னா உள்ளாரத்துக்கு ஊத்துறாங்க. டெஸ்ட் போட்டுட்டு தானே உள்ளார ஊத்தணும். உள்ளார ஊத்திட்டு அப்புறம் டெஸ்ட் எடுக்கணும், நியாயமான? அக்கரா அகராகரு ஏதாவது கெமிக்கல் நிறைய கலப்படம் பண்ணி போட்டுருக்காங்க. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு ஆவின் நிறுவனத்தில் பாலில் தண்ணீர், சர்க்கரை, அகரகர் போன்ற கலப்பட பொருட்கள் கலக்கப்படுவதாக கூறி ஆவின் பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் ஆவின் உற்பத்தி நிறுவனத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் கலப்படம் செய்து மாதந்தோறும் பல லட்சம் ரூபாய் கையாடல் செய்து வருவதாக வாக்குவாதம் செய்தனர். பால்ல கலப்படம்னா என்ன மாதிரி பண்றாங்க? அதாவது தண்ணி ஊத்தி அனுப்புறவா, அகராகர்னு ஏதோ ஒரு கெமிக்கல் சொல்றானுங்க, அந்த மாதிரி கெமிக்கல் போட்டு அனுப்புறானுங்க. இந்த மாதிரி தரமற்ற பாலெல்லாம் அனுப்பி மக்கள் உயிரோட விளையாடுறானோ சார். இங்க டெஸ்ட் பண்ணலையா? அதான் இவங்கதான் எல்லாத்தையும் வாங்கி ஊத்திக்கிறாங்களா. அது குவாலிட்டி கம்மியா உள்ள சொசைட்டி கிட்ட பணம், அதுக்கு ஆதாரம் இருக்கு சார். என்கிட்ட வீடியோவே வச்சிருக்கா. பணம் மாசத்துக்கு 5000 2000 வாங்கிக்கிறான் போல. வாங்கிட்டு அந்த பாலை குவாலிட்டியா காட்டுறாங்க. யாரு வாங்குறது? வாங்குறது டெஸ்டர் வாங்குறாரு. அதுல ஏஜிஎம் சுப்பிரமணியனுக்கு தொடர்பு உண்டு. ஏஜிஎம் சுப்பிரமணியன் இதுல தேவையில்லாத இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டு இந்த இதெல்லாம் ஒரு சொசைட்டிக்கு 2000 3000 பணம் கேட்டாரு, தர முடியாதுன்னாச்சு. நாங்க நல்லா அனுப்புறோம், எங்க சொசைட்டியே டிஆர்ல இருந்து கமிஷனர்ல இருந்து யார் வேணாலும் ஆய்வு பண்ணிக்கலாம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தரமான சங்கத்துக்கான விருது 2 முறை வாங்கி இருக்கிறான். எந்த பகுதியில இருந்து கலப்படமான பால் வருது? நம்ம சேத்தியாத்தோப்பு பிஎம்சிக்கு உட்பட்ட பகுதியில சுமார் 30 சொசைட்டி பால் கலப்பட பால் இங்க வருது உள்ள. ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் கலப்படம் பண்றாங்க? கிட்டத்தட்ட 2000 லிட்டர் கலப்பட பால் வருதுங்க. இது மக்கள் உயிரோட விளையாடுற மாதிரி இருக்கு. இத கேட்க போனா இது ஏங்க இது மாதிரி எல்லாம் எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு இது? ஏற்கனவே நடந்தது, நாங்க டிஎம்கே பீடியிலே நடந்தது. அப்போ இதெல்லாம் கேட்டு கமிஷனர் வரைக்கும் முறையிட்டு இதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்து சரி பண்ண பிறகு இப்ப நடக்குது. இப்ப ஒரு 2 மாசமா ரொம்ப அராஜகம் ஓவரா இருக்கு. இது வரைக்கும் இந்த பிஎம்சி அவர் எப்படி சொல்லலாம்? இது கலப்படம் நடக்குதுன்னு அதிகாரி கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? இத பலமுறை கொண்டு போயாச்சு. அவங்க என்ன பதில் சொன்னாங்க? அதான் மெத்தனமா உங்களால முடிஞ்சதை பாத்துங்க அப்படிங்கிறாங்க. சொன்னது யாரு? சொன்னது ஏஜிஎம் சுப்பிரமணியன் நேசகுமார். உங்க பேரு? அவர் நேசகுமார் இன்ஜினியர். அவர் தான் பாக்கெட் பால் அடிக்கிறவரு. இங்க இந்த நிர்வாகத்தெல்லாம் ஆள் எடுக்கிறது. ஒரு நபருக்கு 20000 பணம் வாங்கிட்டு சிஎல் ஒப்பந்த தொழிலாளரா போட்டிருக்கிறாரு. கம்யூனிட்டி ஃபீலிங் பாக்குறாரு அவரு. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அங்க உருவாக்கிட்டு இருக்காருங்க. கடந்த ஆட்சியில இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தது. இதெல்லாம் போய் சொன்ன உடனே அவங்க உடனடியா அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க. இப்ப என்ன நடக்குது, யாரு என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க. பதறி அடிச்சுட்டு ஓடியாரம் பண்ணாங்க. 1 லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சு போட்டா எங்க சார் போறது? மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறாங்க.